தேடி கண்டுபிடிக்கிறது இல்லை ராசா. நீ எங்க போய் தோண்டினாலும் கம்ப பாரதி எல்லாம் கால்களில் விழுந்து அவளுடைய மன்னிக்க வேண்டும், செலத்தை எடுத்து தலையில் போட்டு குளித்துக் கொள்ள வேண்டும். முடிந்தால் நீங்கள் கேட்டால் நான் எடுத்து தருகிறேன், ஒரு குப்பியில் எடுத்து தருகிறேன். ஒவ்வொரு நாள் காலமையும் எடுத்து தலையில் தெளித்துக் கொள்ளுங்கள். அவளுடைய குணமாக இருக்கட்டும், அவளுடைய படிப்பாக இருக்கட்டும், அவளுடைய நடத்தையாக இருக்கட்டும், கம்ப பாரதி உங்களுக்கு விரும்பினால் நான் ஒரு செம்பில் எடுத்து தருகிறேன். அவளுடைய செலத்தை எடுத்து தினமும் தலையில் தெளித்துக் கொள்ளுங்கள். சிவ 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 என்று. அந்த அளவுக்கு உங்களுடைய நீங்கள் எங்கேயோ அவள் எங்கேயோ, நீங்கள் இங்கே அவள் அங்கே. உண்மையை சொல்லுகிறேன், அவளை மணக்க போகிறவன் இந்த உலகத்திலே அவ்வளவு ஒரு புண்ணியவான். கண்களில் கண்ணீரோடு கூட என்னால் சொல்ல முடியும். அவளை அடைய போகிறவன் ஒரு பெரிய ஒரு கொடுத்து வைத்தவனாக இருப்பான் நினைக்கிறேன். அப்பா ராமநாதன் அற்றுவா அடுத்தது உனக்கு ரெடி ஆயிட்டு நீ ஒரு மச்சக்காரனடான்னு கூட ஒரு நான் நினைக்கவில்லை. இவர்கள் முலைகளில் இருந்துதான் பால்கள் குடித்தார்களா அல்லது வேறு இடங்களில் இருந்து பால்கள் குடித்தார்களா? இளையவர்கள் என்னை மன்னிக்கவும், முலைகள் என்று சொல்லுவது ஒரு தாயினுடைய முலைகள் என்று சொல்றது அங்கேதான் எங்களுடைய உயிர் ஆரம்பிக்கிறது. இப்படிப்பட்ட ஈனப்பறவைகளை பெற்றுக்கொள்ளும் தாய்களும் இந்த உலகத்தில் தான் பிறந்திருக்கிறார்கள் நினைக்க கவலையா இருக்கிறது. முகப்பு நான் தான் உனக்கு சூத்து அடிப்பேன். ஒரு நாளைக்கு 2 பேர் வேணுமெண்டா கிளீன் சேவ் பண்ணி போட்டு வா. எனக்கு அந்த சூத்துள்ள மயிருள்ள குண்டிக்கு அடிக்க பழக்கம் இல்ல. கிளீன் சேவ் பண்ணிட்டு வா. நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன் பிறப்பிலோ அல்லது உன் படிப்பிலோ அல்லது உன் பணத்திலோ அல்லது உன் அறிவிலோ அல்லது உன் புகழ்ச்சியிலோ இல்லை. மற்றவர்களை நீ எப்படி மதிக்கிறாய் என்பதில் தான் உள்ளது. இங்க கழுவ கஷ்டமாண்டு போட்டு அதே அங்க போய் கழுவி கொண்டு கோட் ஷூட் போட்டு கொடுத்துட்டே இல்லை. நாங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளு, நாங்க இஞ்சாம் பிறந்த, நாங்க இஞ்சாம் வாழ்றோம். இதே நாட்டுல இருந்தாடா தலைவனங்கட தெய்வம் சொல்லிட்டு இருக்கோம். என்ன நீங்க அங்க கழுவுறீங்கன்னா கழுவையில் அவ்வளவுதான் வித்தியாசம். கோவிக்காத ஏண்டா இந்த தொழிலை அப்படி நான் சொல்லக்கூடாது. தயவு செய்து வடிவா கழுவா. இது எனக்காண்டி போய் அறவுரியா கழுவாம வடிவா கழுவாங்க கூசுல பாய். அப்ப நான் என்ன சொல்றேன், எங்களுடைய வடக்கு கிழக்கிலே பிஎஸ்சி மேனேஜர் அடிச்சு கேட்டேன். நான் ஒரு லோனோட ஒன்று வீடு கட்டணும் மட்டும் தான் 20 கோடி லூஸ். அப்ப நான் என்ன சொல்றேன், எங்களுடைய வடக்கு கிழக்கிலே பாஞ்சு படாரண்டு மக்கெடுத்து போடுவாங்க. அது ஒரு கேவலமான வேலை. அப்போ அம்மா உங்களோட ஃபோன் நம்பர் ஒருக்கா தருவீங்களா? என்னங்க சிறிதரன் ஐயா போய் கெஞ்சி கொண்டிருக்கிறாரு பிரதமர்கிட்ட. இங்கே சிறிதரன் ஐயா இருந்து பக்கத்தில் இருந்து சொல்றார், நாங்கள் மைக் எடுத்து நாங்கள் வட இலங்கையிலே 3வது பெரிய கட்சியை சேர்ந்து அவருக்கும் ஒரு சீட் தானே, எனக்கும் ஒரு சீட் தான். இப்போ வந்து காய்ச்சல் நானும் இருந்தால் பெருசாக காய்க்குது. அப்போ அப்படி சரி இருந்தால் பயங்கரம் காய்க்க போட்டு போய் நாங்கள் போட்டால் கரண்ட்டு போய் மேடம் கேன் ஐ ஹேவ் யூ ஃபோன் நம்பர் ப்ளீஸ் என்று வேண்டிய நிற்கிறாரு. தேவையாரா சார்